மக்களே, எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ நீங்கள் கூகுளில் போய் crackwithjack.com சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்துருங்க. இதான் நம்மளோட வெப்சைட்டு. ஸோ உள்ளே வந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் சார் கிடையாது. அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணணும். இதை லாகின் பண்ணிட்டு தான் நீங்கள் எது வேணாலும் பார்க்கணும். ஸோ லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுது, நான் ராயல் பாஸ் யூஸர் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து அதுக்கு ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு எஸ், இப்போ வந்து நம்ம 999 ஆஃபர் இருக்கு. இப்போ 1899 தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 12 மந்த்ஸ்க்கு வந்து 999 ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதாவது 12 மந்த்ஸ் டென்யூர் பீரியடுக்கு 999 ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் 12 மந்த்ஸ் இருக்குமான்னு கேட்காதீங்க. ஸோ இந்த ஆஃபர் இப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ இந்த 12 மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு நீங்கள் ராயல் பாஸ் யூஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா 999 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும். சரி, அது போக ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் பேசிக் கோர்ஸில் படிக்கிறது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் வந்துடும். இது போக நம்ம ரிலீஸ் பண்ணுற மாக் டெஸ்ட் சீரிஸ், ஸோ பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அது 1 இயருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் இது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். பேங்க் எக்ஸாமுக்கு எல்லா கரண்டுமே தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸ்க்கு வரும் 999 ஆஃபர் போயிட்டு இருக்கியா. ஸோ இந்த ஆஃபர் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஃபீல் பண்ணாதீங்க, இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கோங்க. தயவு எதையுமே டெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்த்து அப்புறம் வரலன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிடிஎஃப் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு பேசிக்ஸே தெரியல, பேசிக்ஸ் படிப்போம்னு படிச்சுட்டு, இல்லை பேசிக்ஸை முடிச்சுட்டு டேரக்டாக டெஸ்ட் சீரிஸ் போகிறது, இல்லை கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பேசிக்ஸ் வர்றது, இப்படிலாம் இல்லாமல் ஆர்டராக படிங்க. பேசிக்ஸ் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். டைமிங் ரொம்ப கன்சியூம் ஆகாது. உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்பீடும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஏதாவது படிக்கணும் பண்ணணும்னு நினச்சிட்டு ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது பெரிஸோ இஷ்யூஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். ஓகேவா?